பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, நாளைய என் தமிழ் சமூகத்தை எழுச்சியும் புரட்சியுமாக வலிமையான வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க இருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்களுக்கு உங்கள் அண்ணன் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை அடுத்தவன் கேட்கிறவன் செவி வரைக்குத்தான் சென்று சேரும். இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தை தான் செவிகளை கடந்து சிந்தனையை தொட்டு செயலாக்கம் பெறும் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். இன்சொல்தான் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார்கள். உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் என் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து உங்களுக்கு கடத்துகிறேன். நாங்கள் சுமந்து வருகிற கனவை காகிதத்தாள்களில் கடத்தினோம். படிக்கிற பழக்கம், வாசிக்கிற பழக்கம் குறைந்து போனதால் உங்களுக்கு வந்து சேரவில்லை. கருத்தியலால் கத்தி கத்தி கடத்தினோம், வந்து சேர்ந்தது குறைந்த அளவே. காட்சிப்படுத்தி இப்போது உங்கள் கண்முன்னே எங்கள் கனவுகளை கடத்துகிறோம். அதில் ஒரு துளிதான் இந்த கடலூர் மண்ணிலே. வரலாறு எங்களை வழிகாட்டுகிறது. உலகத்தில் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டுகிறது. வரலாறு என்பது ஒரு இனம் கடந்து வந்த பாதையும் நடந்து செல்லும் பாதையும் தான் வரலாறு. நமக்கு மட்டுமல்ல, தமிழுக்கு மட்டுமல்ல, தமிழருக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லா இனங்களுக்கும் அந்தந்த இனத்தின் வரலாறு தான் வழிகாட்டுகிறது. வரலாற்றை கையில் எடுத்த இனங்கள் பாதுகாப்பாக வாழ்கிறது. வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் ஹோசிமின். வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்கிறான் ரஷ்ய புரட்சியாளன் லெனின். புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார். இதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் இவன் ஹிட்லர் கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடல்ல வரலாறு. அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறான் ஹிட்லர். இங்கே கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை. கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை. நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பது, கடந்த காலத்தை கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொன்னது, ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பது என்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். எங்கள் தலைவன் இதையெல்லாம் பார்த்தறிந்த படித்தறிந்த நம் தலைவன் வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ் என்கிறார். வரலாற்றை வாசிக்கும் போது, நேசிக்கும் போது நாம் எங்கு வாழ்ந்தோம், எங்கு வீழ்ந்தோம், நம் பரம்பரை எங்கு பெருமைப்பட வாழ்ந்தது, எங்கே சிறுமைப்பட்டு வீழ்ந்தது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. வரலாறு தான் வழிகாட்டும் என்பது, படிப்பறியும் விட பட்டறிவு மேலானது என்பது உங்கள் மகன் சொல்வது முன்னாடி பலமுறை நடந்து சென்றவருக்கு தெரியும். இந்த பாதையில் எங்கே பள்ளம் இருக்கிறது, எங்கே மேடு இருக்கிறது என்பதை அவர் வழிகாட்டி செல்லும் போது பின்னாடி வருகிற பிள்ளைகளுக்கு இங்கே பள்ளம் இருக்கிறது, கொஞ்சம் தாண்டி வாருங்கள், இங்கே மேடு இருக்கிறது, கொஞ்சம் ஏறி வாருங்கள் என்று சொல்வார். இதுதான் வரலாறு வழிகாட்டுதல். இங்கே வரலாறு என்பது தலையில் கிரீடம் சுமப்பதும் பளபளக்கும் பட்டாடைகளை அணிந்து கொள்வதும் அல்ல. தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் வரலாறு. எங்கள் முன்னோர்கள் செய்த தவறுகள் என்ன, நாங்கள் செய்யக்கூடாதது எது, அதுதான் வரலாறு. அதுதான் வரலாறு தரும் படிப்பினை. இப்போது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம். நமக்கென்று வரலாறு இல்லை, புறக்கணிக்கப்பட்ட மறக்கப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம். இதை அண்ணல் அம்பேத்கர் நமக்கு என்ன அறிவுறுத்துகிறார்? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். அப்படி புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் எங்களுக்கான வரலாற்றை, எங்கள் இனத்தின் வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்காக கிளர்ந்து எழுகிறோம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வரலாற்றில் ஒரு பெரும் மாறுதலுக்கான ஒரு வரலாற்றில் பெரும் புரட்சி. இதுவரை சாதிக்காக கூடிய தமிழன், சார்ந்த மதத்திற்காக கூடிய தமிழன், இருக்கிற கட்சிக்காக கூடிய தமிழன், வணங்குகிற சாமிக்காக கூடிய தமிழன்
தமிழர் இன வரலாற்றில் முதன்முறையாக தாங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக கூடியது திருச்சியிலே நடந்தது. 7 லட்சம் மக்கள் தாங்கள் பிறந்த தமிழர் என்கிற இனத்திற்காக கூடினார். இதுதான் வரலாற்றில் மாறுதல், இதுதான் வரலாற்றை திருப்பி எழுதுவது. எங்களுக்கு இலக்கிய சான்றுதான் உண்டு, வரலாற்று சான்றுகள் இல்லை. ஏன்? வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது. அதை எழுதாமல் எமது முன்னோர்கள் விட்டுவிட்டார்கள். இங்கே எங்களது பெரும்பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன் எங்களை ஆண்டான் என்பதற்கு சான்று அவன் கட்டி வைத்த கல்லணை. அவனுக்கு பின்னவன் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும் எங்களை ஆண்டார்கள் என்பதற்கு சான்று இன்றும் தஞ்சையில் இருக்கிற பெருவுடையார் கோயில்தான் சான்று. எங்கள் முன்னவர்கள் பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டான் என்பதற்கு சான்று எங்களுக்கு இருக்கிற இலக்கியம். எங்கள் முன்னவர் இளங்கோடியில் பாடித்தந்த சிலப்பதிகாரம் தான். கண்ணகி என்கிற ஒரு சாதாரண மகள், ஒரு எளிய மகள் மன்னனவையில் கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினாள் என்ற அந்த காப்பியத்தில் இருந்துதான் எங்கள் பாட்டன் எங்களை ஆண்டான் என்ற வரலாற்றை அறிந்து கொள்கிறோம். பகிர்விலை ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் ஆண்டார்கள் என்பது பெருவுடையார் கோயில்தான் சான்று, வரலாறு இல்லை. இருப்பதெல்லாம் கதைகள், புராணங்களும் புனைவு கதைகளும் இதிகாசங்களும் புதினங்களும். வரலாறு பொய் பேசாது. இலக்கியங்களும் காப்பியங்களும் கவிதைகளும் கட்டுரைகளும் புராணங்களும் பொய் பேசும். இலக்கியம் என்பது சுவைபட சொல்லுதல், நயம்பட உரைத்தல். அதனால் அது பொய் பேசும். வரலாறு பொய் பேசக்கூடாது, பொய் பேசாது. ஆரிய படையடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் என்பதும் தலையலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்பதும் இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேராளன் என்பதும் இதெல்லாம் எங்களுக்கு இலக்கிய சான்றுதான், வரலாற்று ஆவணங்கள் இல்லை. பகிர்வெளி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரி கொடும் கொடுங்கொடர் கொள்ள வடதிசை கங்கை இமயமங்கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாடி என்று இளங்கோவல் பாடி தந்த காப்பியத்தில் சான்றிருக்கிறதை ஒழிய வரலாறு இல்லை. பிறகு வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு என்று தொல்காப்பியம் சொல்கிறது. அது ஒரு இலக்கண நூல். எங்களுக்கு வரலாற்று ஆவணங்கள் இல்லை, வரலாறு எழுதப்படவில்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரு இனப்பெருமை, நாங்கள் உலகில் பல்வேறு நாடுகளை வென்று ஆட்சி செய்தோம். ஆனால் எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி ஆளவில்லை. ஏன்? நாங்கள் அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள். நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிர்மை நேயர்கள். எல்லோரும் மனிதநேயம் பேசும்போது உயிர்மை நேயம் பேசினோம். வாடிய பயிருக்கு உயிர் இருக்குதுன்னு வாடி நின்றான் எங்கள் வள்ளலார் பெருமகன். காக்கை குருவி எங்கள் சாதி என்றான் எங்கள் பாட்டன் பாரதி. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றான் எங்கள் மறையோன் வள்ளுவ பெருமகனார். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்றான் எங்கள் வள்ளுவன். மயிலுக்கு குளிரில் நடுங்குகிறது என்று போர்வை போத்தினான் என் பாட்டன் பேகன். முல்லைக்கு தேரை நிறுத்திவிட்டு சென்றான் என் பாட்டன் பாரி. அப்படி உயிர்மை நேயவாதிகள் நாங்கள். எந்த இனத்தையும் அடிமைப்படுத்தி ஆண்டதாக எங்கும் செய்தி இல்லை. அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டம் தமிழர்கள் நாங்கள். கடாரம் வென்று கங்கை வென்று எல்லாவற்றையும் வென்று கடைசியாக இன்றைக்கு காவிரியில் கொஞ்சம் தண்ணி கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதுதான் பெருந்துயரம். எங்கள் நிலத்திற்கு வந்த படையெடுத்து வந்த மன்னர்கள், எங்கள் முன்னவர்களை தோற்கடித்து நம்மீது படையெடுத்து வந்த பிறமொழி மன்னர்கள், பிற நாட்டவர்கள் நம் மன்னர்களை தோற்கடித்து நம் முன்னோர்கள் எல்லாம் வென்ற இடங்களில் கொடியேற்றினார்கள், நம்மை குடியேற்றவில்லை. ஆனால் பிற நாட்டவர்கள் இங்கே வந்து நம்மை வென்று வீழ்த்தி அவர்கள் கொடியேற்றியதோடு நம் மக்களை குடியேற்றி விட்டார். இது நம் முன்னவர்கள் செய்த பேரன்பின் பிழை, பெருந்தம்பின் பிழையால உலகம் முழுமைக்கும் இருந்த தமிழ் சமூகம் காலடியில் குறுகி நிற்கிறது. நம்முடைய தாத்தா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் நம் இனத்தின் தோற்றுவாயை சொல்றார். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், எந்திசை வாய்மையால் ஆண்டவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்த நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கடலையும் கடந்தவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர், ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் என்கிறார். இப்படிப்பட்ட பரம்பரை
கடைசியாக முடிக்கும் போது ஆயினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் என்கிறார். இவ்வளவு பெருமைப்பட வாழ்ந்த ஒரு இனம் அடிமைப்பட்டு நிற்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை அறிவு சமூகம் ஆய்ந்தறிந்து தெரிய வேண்டும். நமக்கு ஒரே ஒரு சிக்கல் தான். மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவின் வரலாறு என்பது என்ன என்று கேட்டதற்கு இந்தியர் அல்லாத ஒரு ஆட்சி எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு என்கிறார். பானிப்பட்டு போர் எத்தனை முறை நடந்தது? கஜினி மோதி எவ்வளவு படையெடுத்தான்? பாபர் எப்போது வந்தார்? வெள்ளைக்காரர்கள் எப்போது படையெடுத்து வந்தார்கள்? இதுதான் நம்முடைய வரலாறு. நமக்கென்று வந்த நாட்டுக்கென்று வரலாறு இல்லை. ஆனால் தமிழர்களின் வரலாறு என்பது இந்தியர்களின் வரலாறு தான், வட இந்தியர்கள் வரலாறு தான் நமக்கான வரலாறு. அப்படிதான் இங்கே அந்த வரலாறு தான் படித்துக் கொண்டிருக்கோம். கஜினி முகமது எத்தனை முறை வந்தான்? இந்த வட இந்தியரின் வரலாறு தான் நமக்கு இப்போ வரலாறா இருக்கு. அதை கவனிச்சுக்கணும். இங்க என்னன்னா, வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான். புத்தகத்தில் எடுத்தீங்கன்னா வீரன் அப்படின்னா மராட்டிய மன்னன் சிவாஜி, மாவீரன் சிவாஜி அப்படின்னு படிப்போம். அப்படின்னா என்ன? தமிழ் பிள்ளைகளினுடைய கைகளில் இருக்கிற ஏட்டில், வரலாற்று ஏட்டில் மராட்டிய மன்னன் சிவாஜி தான் வீரன். அப்போ என்னுடைய பாட்டன் பூலித்தேவன், தீரன் சின்னமலை, மருதுபாண்டி, அவங்கெல்லாம் பண்டாரவன்னியன், பெரும்பிடுகு முத்தரையன், அழகு முத்துக்கோன், சுந்தரலிங்கம், இவனெல்லாம் வீரன் இல்லையா? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிவாஜி வெள்ளைக்காரனை 8 நாள் தான் சண்டை போட்டிருக்கான். ஆனால் நம்முடைய பாட்டன்கள் மானமரவர்கள், மருதுவர்கள் 8 மாத காலம் சண்டை போட்டிருக்கான். வரலாற்றில் அவனுக்கு செய்தி இல்லை, இவனுக்கு தான் செய்தி. ஏன்? அவன் தான் வரலாற்றை எழுதுறான். நம்முடைய வரலாற்றை அவன் எழுதுறான். பாத்துக்க. இவன் யாரு? சின்ன சமரசம் செஞ்சிருந்தால் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேலானது. மானத்தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிது. மண்டியிட்டு வாழ்வதிலும் மானத்தோடு சாவது மேலானது என்று தூக்கு கயிற்றை முத்தமிட்ட நமது வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை. அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, வரலாறு கிடையாது. வீரன் தான் சிவாஜி தான். இத்தனை வீரர்கள் நம் இன முன்னோர்கள் பாத்துக்க. இத்தனை முன்னர்கள், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், ஒண்டி வீரன், யார் யார் என்பர்? தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், பண்டாரவன்னியன், எல்லா நமது முன்னோர்களும் வரலாற்றில் இருந்து மறைக்கப்பட்டார்கள். ஒற்றை அடையாளம் தான் நமக்கு. வீரன் என்றாலே அவர்தான். வீர பெண் என்றால் பாரு, வீரப்பெண் அப்படின்னா யாரு படிப்ப? யார படிப்ப? முழுக்க முழுக்க மறைச்சு வரலாற்றில் இல்லாதனால எனக்கு ஒரு நிமிர்வு இல்லை. நான் யாருன்னு தெரிஞ்சா நிமிர்ந்துருவேன். பூலித்தேவன் பேரனா, தீரன் சின்னமலை பேரனா, பண்டார வன்னியனின் வாரிசா அப்படின்னா நிமிர்வேன். அது இல்லை இல்லை. அதனாலதான் இந்த கருணாநிதி காலில், குடும்ப காலில் விழுந்து 4-3 சீட்டுக்கு நின்றுட்டு, இது யாருன்னு தெரியுதா? நம்முடைய வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார். இவ யாருன்னு தெரியுதா? இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு மன்னர்கள் இருந்தார்கள், ஆண் மக்கள். இவள் ஒருத்திதான் பெண்மகள். போரிட்ட எல்லா மன்னர்களும் மாண்டார்கள், தோற்றார்கள். ஒரே ஒருத்தி தான் போரிட்டு வெள்ளையனை வீழ்த்தி இழந்த நிலத்தை திருப்பி மீட்டவள் நம்முடைய பாட்டி வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான். தமிழ் பேரின மக்கள் கொண்டாட வேண்டிய குலதெய்வம். அப்படிப்பட்ட ஒரு வீர மகளை பெற்ற இனம் உன் இனம். இவள் பிறந்து இறந்து 85 ஆண்டுகள் கழித்து மணிக்கர்ணைங்கிற இந்த கர்ணிகாங்கிற இந்த பெண் பிறக்கிறார். இளம் வயதிலே சான்சி மன்னனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்ததுனால இவ என்ன பண்றா? லக்ஷ்மி பாய், பாய் என்று அழைக்கப்படுறார். லக்ஷ்மி பாய் என்று அழைக்கப்படுறார். அங்க போய் அந்த கணவன் இறந்தவன அந்த ராணி பொறுப்பை ஏற்கிறனால, சான்சியுடைய நாட்டு பொறுப்பை ஏற்கிறனால சான்சி ராணி என்று அழைக்கப்படுறார். இவன் நம்ம பாட்டி பிறந்து இருந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறா. ஆனால் நீ உன் பாட்டி வேலுநாச்சியாரை படிக்கும் போது தென்னாட்டின் சான்சி ராணின்னு படிப்ப. இங்க பாடல்களே நீ பாத்தீங்கன்னா சான்சி ராணியிடம் வீரம் வாங்குவோம் அப்படிதான் இருக்கும். நீ இந்த பாடல பார்த்தீங்கன்னா, வீரத்தில கட்ட பொம்மை, சூரத்தில உமை தோற, தீரத்தில நீ, ரோசத்தில நீ ஒரு தேசிங்கு ராஜா. எவனுமே ஓ மண்ணில் ரோசம் இல்லை, வீரம் இல்லை, மானம் இல்லை, ஒண்ணும் இல்லை. எல்லாம் இப்படி மறைச்சு மறைச்சு பாடி எழுதி பாரு. வீர பெண் என்றாலே உனக்கு இந்த சான்சி ராணி தான். அப்ப வரலாற்றில் உன்னுடைய பாட்டி மறைக்கப்பட்டான். நீ படிச்சாலே இந்த நான் படிக்கும்போது தென்னாட்டின் சான்சி ராணின்னு தான் பாட்டியை படித்தேன். ஆனா இப்ப உன் மகன் வந்தவன என்ன? வடநாட்டின் வேலுநாச்சியார்னு சான்சி ராணியை எழுது.
செக்கு இழுக்கிற இந்த மாதிரி மாடு திணறுது பார்த்தியா, இந்த மாடு இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு நம்ம பாட்டை வாவுசி இழுத்தான். இந்த செக்கு இவன் இழுத்த செக்கு கோவை சிறையில் இருக்கு. இவன் இருந்த சிறைக்கு பக்கத்தில் அவன் பேரை நான் கோவையில் இருந்தேன். செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் இருந்த சிறை என்ப சிறைக்கு பக்கத்தில் 50 நாள் அந்த சிறையில் இருந்த பேரண்ணா. அந்த செக்கு இன்னும் இருக்கு. அந்த செக்கை போய் தொட்டு பார்த்தேன். இந்த செக்கை தானே நம்ம பாட்டை இழுத்தான்னு. அவனுக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு மதிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லா சொத்தையும் இந்த நாட்டு விடுதலைக்காக வித்து கடைசியா வறுமையில வாடி மண்ணெண்ண வித்து வாழ்ந்து மாண்டு போன மகத்தான மகன் நம்முடைய பாட்டன், கப்பலோட்டிய பெருந்தமிழன் வாவு சிதம்பரனார். அவன் எங்கேயாவது வரலாற்றில் இருக்கானா? ஆனா வரலாறு என்றால் இங்க உனக்கு இவன் இல்ல, வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல்ல நம்ம பாட்டனுடைய ஒரு தூசி வரமாட்டார் வல்லபாய் பட்டேல். அவருக்கு குஜராத்தில் 3000 கோடிக்கு சிலை. 3000 கோடிக்கு சிலை. எப்படி இருக்கு பாரு, எப்படி இருக்கு பாரு. இந்தியாவின் அடையாளம் என்றாலே உனக்கு அண்ணல் காந்தியும் அண்ணல் அம்பேத்கரும் தான். இந்த நாட்டை விட்டு நீ வெளியில சென்று விட்டினால் காந்தி அம்பேத்கர் 2 பேரை தான் தெரியும். வல்லபாய் பட்டேல் யாருன்னே தெரியாது. ஆனால் அவருக்கு 3000 கோடியில் குஜராத்தில் சிலை. காரணம் என்ன? RSS இயக்கம் தடை செய்ய வைத்திருந்ததை தடையை நீக்கினார். இன்னொரு காரணம், நாட்டை ஆள்பவர்கள் குஜராத்திகள். இவர் குஜராத்தி என்பதாலேயே, அவர்கள் ஆள் என்பதாலேயே 3000 கோடிக்கு இந்த சிலையை நதிக்கரையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் உன் பாட்டனின் தியாகம் எங்கே? அவனுடைய அர்ப்பணிப்பு எங்கே? அவனுடைய வரலாறு எங்கே என்பார். நம் முன்னவர்கள் செய்த வீர தியாகங்களை, உயிர் ஈகங்களை மறைத்தார்கள். அதனால் நாம் என்ன பண்ணோம்? நாம் யார் என்பதை மறந்து போனோம். வரலாறு நமக்கு இருக்கிறது, நம் வரலாற்றை தேடுகிறோம். வரலாறு இல்லாத திராவிடர்கள் நம் வரலாற்றை திருடுகிறார்கள். எப்படி? எல்லாமே எல்லாமே இந்த கீழடி நம்முடைய வரலாற்று சுவடு. இதை திராவிடர்கள் திராவிட நாகரிகம் என்பார்கள், இந்தியர்கள் இந்திய நாகரிகம் என்பார்கள். ஆனால் ஒருவன் கூட அது தமிழ் நாகரிகம் என்று சொல்ல மாட்டான். 2600 ஆண்டுக்கு முன்னாடி ஏது இந்தியா? இந்த நிலப்பரப்பு எப்போது ஒன்றாக்கப்பட்டது? அது வெள்ளைக்காரன் வந்து ஒன்றாக்கினான். திராவிடம் என்றது எப்போது வந்தது? 2600 ஆண்டுக்கு முன்னாடி. ஏது திராவிடம்? 1800 தான் கன்னடம் வருகிறது, 1600 தான் தெலுங்கு வருகிறது, 15ஆம் நூற்றாண்டில் தான் மலையாளம் வருகிறது. இவர்கள் சொல்வதை பார்த்தா கூட இது திராவிட மொழி, திராவிட மொழி குடும்பம், தமிழிலிருந்து வந்த மொழிகள் என்று வைத்தால் கூட 2600 ஆண்டுக்கு முன்னாடி இது தமிழன் நாகரிகம் என்று சொல்ல ஒரு நாக்கு வரவில்லை என்றால் எப்படி மறக்கிறான் என்று பார். இங்கே தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்கள் எங்கே? அவசர அவசரமாக பெங்களூருக்கு கடத்தினார்கள். ஏன்? உனக்கு பெருமை வந்துவிடக்கூடாது என்று. இந்த கீழடியில 2600 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை உருக்குகிற மண்ணிலே உழை வைத்திருக்கிறான். அவ்வளவு நுட்பங்களை கட்டி நாகரிகம் அடைந்த வாழ்க்கையை 2600 ஆண்டுக்கு முன்பு என் உடன் பிறந்தவனை கழிவறை கட்டி நம் முன்னவன் வாழ்ந்திருக்கிறான். இருக்குது. நீ ஒன்னு கேட்கிறேன், இந்த 2 ஏக்கர்ல தான் ஒரு இனக்குழு வாழ்ந்திருக்குமா? ஏன் இந்த 2 ஏக்கர் தோண்டிட்டு மூடிட்டான் திராவிடன்? ஒரு 200-300 ஏக்கர் ஏன் தோண்டல? தோண்டி இருந்தால் தமிழுடைய பெருமை வெளியில் வரும், தமிழனுக்கு இன எழுச்சி வரும். பெருமை வந்தால் நிமிருவான், இன பெருமை கொள்வான், இனப்பற்று கொள்வான், சாதி மத பற்று அற்று விழுகும், தமிழ் இனப்பற்று மேலோங்கும், தமிழன் மேலே எழுவான், எழுச்சி கொள்வான். தமிழன் அல்லாதவன் வாழ்வதும் ஆள்வதும் கடினம். அதனாலதான் மறைக்கிறான், திட்டமிட்டு மறைக்கிறான். உன் மொழிய திராவிட மொழிம்பா, உன் நாகரிகத்தை திராவிட நாகரிகம்பா. இப்ப தஞ்சை பெருவுடையார் கோயில திராவிட கட்டிடக்கலைம்பா. எது ஒன்றுமே ஒன்னதில்ல. பொங்கலை தமிழர் திருநாள்னு சொல்ல மாட்டான், திராவிட திருநாளும்பா. ஏன்? அவன்கிட்ட வரலாறு இல்ல, திருடுவான். நான் ஏன் வரலாறு தேடுறேன்? இருக்கு தேடுறேன், அவன்கிட்ட இல்ல, திருடுறான். அதான் நீ புரிஞ்சுக்கணும். தாத்தா சிங்காரவேலர், தோழர் நம்ம தாத்தா ஜீவானந்தம், ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா, முத்தமிழ் காவலர் கே. விஸ்வநாதன், இவர் பார், இவன் எல்லாம் நம்ம அடையாளம். இவன் எல்லாம் நம்ம இனத்தின் பெரியார்கள். பார்த்துக்கிட்டே வா, நேரம் பத்தல இடம் பத்தல, ஆனாலும் பார், இவன் எல்லாம் நம்ம இனத்தின் பெரியார்கள். எல்லோருமே நம்ம இனம் முன்னவர்கள், ஒவ்வொருவனும் நம் இனத்தின் பெரியோர்கள். செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியார் செயற்கையர் செய்யாதவார். பெரியாரை பேணாத ஒளியில் பெரியாரால் பேரா இடும்பை வரும்.
பெருகினுமே தினம் என்று வள்ளுவ பெருமான் படியிருக்கான். இந்த எல்லா அடையாளத்தையும் ஈவேரா என்ற ஒற்றை அடையாளத்துக்குள் மூடிட்டான். இப்ப உங்க பிள்ளை என்ன கேட்கிறோம், இவர் ஒருத்தரான் பெரியார் என்பவன், அங்கிட்டு போ. என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார் என்பவன், என்னோட நில்லு. பெரியார் தான் படிக்க வச்சார், அங்கிட்டு போ. இல்ல எங்க தாத்தன் காமராஜர் தான் படிக்க வச்சான், இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. குடிக்க வச்சவன் திராவிட, படிக்க வச்சவங்க எங்கள் முன்னோர்கள், இங்கிட்டு வா, இங்க பாரு, இங்க பாரு. இது என்னது? பாலம் சிடி நாயுடு நூலகம், ஐயா நீனை கருணாநிதி நூலகம். எந்த நூலகம் திறந்தாலும் அவர் தான். ஏன் நமது முன்னவர்கள் யாருக்கும், முத்தமிழ் காவலருக்கோ, தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கோ, இல்ல திரு தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கோ இந்த நூலகத்தில் பேரை வச்சாகாதா? இந்த நூலகம் எத்தனை கோடின்னு நினைக்கிற? 300 கோடி. படிக்கிற பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? இதுல உட்கார்ந்து எத்தனை ஆயிரம் பேர் படிக்கலாம்னு நினைக்கிற? உள்ள போய் ஒரு நாள் இந்த நூலகத்தில் பாரு, 4 பேர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் உட்காந்து பேசிருப்பான். எவனாவது புத்தகத்தில் படிக்கிறான் நண்பன்? பாரு, போய் பாரு, போய் பாரு. பிள்ளைய படிக்கிற இதுல 4 கோடிக்கு கட்டினாலே 400 பேர் 500 பேர் உட்கார்ந்து படிக்கிற ஒரு நூலகத்தை கட்டிடலாம். எதுக்குது? பிள்ளைகள் படிக்க பள்ளிக்கூடத்தை கட்டித்தாராதா நீ? எதுக்கு இவ்வளவு படவிடமா கட்டின? எது கட்டின? எது கட்டின? எது கட்டின? படிக்கிற பள்ளிக்கூடம் குட்டி வச்சவரா சுடுகாடா இருக்கு. சமாதி எதுக்கு 200 கோடி கட்டுறிய? எது கட்டுற? எது கட்டுற? எது கட்டுற? இதுல எதுக்குது? இதுல எத்தனை பேர் உட்கார்ந்து படிப்பான்? படிக்கிற பிள்ளைகளின் கல்லூரி பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு பாரு. போய் இன்னும் பாரு, இன்னும் பாரு, இங்க பாரு. இது பூரா நம்ம முன்னோர்கள். இவர்கள் தமிழின பெரியார். இது அப்படியே நிறுத்து. இது எதுன்னு தெரியுதா? கீழே இருக்கிறது, கீழே இருக்கிறது யாரோட தெரியுதா? பிரமதயத்தில் நம்ம பாட்ட அரசேந்திரனுடைய நினைவிடம். மேல குட்டியாச்ச கிழிஞ்ச ஓலக்குழு இந்த தட்டி கீழே ஒருத்தன் ஜாஞ்சி கிடக்கிறான். யார் தெரியுமா? அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன். நம்ம பாட்டேன் ராஜராஜன் உலகத்தை பூரா வென்று வந்தானே, அவன் எங்க பாரு இங்க கிடக்கிறான். இவனை பாரு. அது யாரு தெரியுமா? எங்க பாட்டி, எங்க அப்பத்தா வேலுநாச்சியாரோடது. இவங்க யாரு தெரியுதாடா? இந்த சமாதி யாருன்னு தெரியுதா? இவன் நினைவிடத்தை பாத்தியா? எப்படி எப்படி? இப்ப என்ன பண்ணணும்? இதை இது மாதிரி ஆக்கணும், இதை இது மாதிரி ஆக்கணும். புரியுதா? ஏண்டா நம்ம ஆத்தாளப்பு ஒரு வீடை கட்டிட்டா ஆக்கிரமிச்சிட்டான். இடி இடின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு, நீ இடிக்கிறானே, நீதிமன்றம் சொல்லி தான் கட்டியிருக்கோங்கிறான். இப்போ ஏரி ஆக்கிரமிப்பு, கம்மா ஆக்கிரமிப்பு, குளம் ஆக்கிரமிப்புன்னு இடிச்சிட்டா. சரி, இது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? இதை இடிக்கணுமா இல்லையா? இடிக்கணும், 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 இடிக்கணும். பாத்துக்க. இப்பவாவது உனக்கு கோபம் பாரா அப்படின்னு வந்தா நீ விழிப்புணர்வு பெற்றுட்ட, எழுச்சி விட்டுட்ட, தன்மானம் வந்துருச்சு, இனமானம் வந்துருச்சு, சூடு சொன்ன வந்துருச்சு. ஒரு காலத்திலையும் சூரியனையோ ரெட்டையிலையோ தொட மாட்டேன்.